ஒரு தாய்மாராக இருந்த கிரண் மஜுமுதார் ஷா சின்ன வயதில் கனவில் கூட நினைக்காத சோதனையை எதிர்கொண்டார். 342 பில்லியன் டாலர் சொத்து இருப்பவர் என்று இன்று சொல்வது சுலபம். ஆனா ஒரு கட்டத்தில் தன் முயற்சியை ரொம்பவே சந்தேகித்தார். அந்த தருணத்தில் கிரண் என்ன செய்தார் தெரியுமா? 1953ஆம் ஆண்டு இந்தியாவில் பிறந்த கிரண்க்கு வாழ்க்கையே ஒரு பயணம்தான். இல்தான் பயோகான் நிறுவனம் ஆரம்பித்தார். இவர் மட்டுமல்ல, இந்தியாவின் முன்னணி பெண்களில் ஒருவராக வளர்ந்தார். 2011-இல் ஃபைனான்ஷியல் இல் டாப் 50 இல் இடம்பெற்றவர். பயோகான் ஆரம்பித்த போது ஒரு பெரும் சவால் இருந்தது. அதிகமான எதிர்ப்பு, நம்பிக்கை இல்லாதவர்கள். 50 பெண்களில் ஒருவராக ஃபைனான்ஷியல் இல் இடம்பெற்றாலும் தொழிலில் முன்னேற முடியுமா என்ற சந்தேகம். 342 பில்லியன் சொத்து என்பது கனவாகவே இருந்தது. ஒரு நாள் பயோகான் நிறுவனம் தங்கள் முதலாவது முக்கிய ஒப்பந்தத்தை கைப்பற்றியது. அது கிரண்க்கு ஒரு பெரிய திருப்புப் புள்ளி. அந்த ஒப்பந்தம் வந்த பிறகுதான் அவருக்கு தன்னம்பிக்கை அதிகரித்தது. இதுவே அவரை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்தது. அதற்குப் பிறகு கிரண் வளர்ந்து 2019-இல் உலகின் 68வது சக்தி வாய்ந்த பெண்மணி ஆனார். 2020-இல் EY வேர்ல்ட் என்டர்பிரனர் ஆஃப் தி இயர் விருதும் பெற்றார். 2014-இல் ஆத்மர் கோல்ட் கிடைத்தது. இன்றைய 342 பில்லியன் சொத்து அந்த ஒரு ஒப்பந்தத்தால் ஆரம்பமாயிற்று. கிரண் மஜுமுதார் ஷா கிட்ட இருந்து நம்ம எல்லாம் ஒரு விஷயம் கற்றுக்கணும். சாதிக்க விரும்பினால் எதிர்ப்புகளை சகிப்பதே வெற்றியின் வழி. ஒவ்வொரு முயற்சியும் ஓர் நாள் வெற்றிக்குக் காரணம் ஆகும். உங்களாலும் தான் முடியும்னு நம்புங்க. இந்த கதையை நண்பர்களுடனும் பகிருங்கள்.